வணக்கம், நான் உங்கள் அப்துல் நபீல். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் முக்கியமான 5 பில்லர்ஸ், பேசிக் பில்லர்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் போன வீடியோவில் நம்ம முதல் தூண், அதாவது எப்படி ப்ராஸ்பெக்ட்ஸோடைய லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு பில்லர், பேசிக்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர். அந்த லிஸ்ட்ல உள்ள நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை ப்ரெசன்டேஷனுக்கு எப்படி இன்வைட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பலரை நீங்க கவனிச்சிருப்பீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி 20-30% அவங்க காணாம போயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல கம்பெனிகள்ல பல டீம் லீடர்ஸும் செய்யற மிகப்பெரிய தவறு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் புதுசா ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு எப்படி இன்வைட் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுக்கறது இல்லை. பேசிக்கான ட்ரைனிங், எப்படி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது, எப்படி இன்வைட் பண்றது, எப்படி பிரசன்டேஷன் கொடுக்கறது, எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி க்ளோசிங் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. முக்கியமா இன்வைட் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸோ ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது தப்பான இன்விடேஷன் பண்றதுனால அங்கேயே அவங்க ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. அவங்களுடைய இன்விடேஷன் ரிஜெக்ட் ஆயிடுது. அவங்க இன்வைட் பண்றவங்க வர்றது கிடையாது. அதனாலேயே இந்த பிசினஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு 20-30% இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுறாங்க. நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அதனால இந்த கம்பெனி, ஏதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை சேர்ந்தவங்களா என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, டீம் லீடர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, தயவு செய்து நீங்க உங்க கம்பெனியில ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்தா முதல்ல அவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் எஜுகேட் பண்ணுங்க, பேசிக்கான விஷயங்களை சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள ப்ராஸ்பெக்டிங் பண்ண வைங்க. நான் நெட்வொர்க்கிங் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் இந்த விஷயத்துல. யாரு புதுசா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனாலும் அவங்க பேசிக் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ப்ராஸ்பெக்டிங் பண்ணவே நான் அலோவ் பண்ணுவேன். ஸோ 2வது பில்லர், பேசிக் பில்லர் இன்விடேஷன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல எப்படி லிஸ்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த லிஸ்ட்டை இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 3ஆ பிரிக்கணும். முதல் விஷயம், ஹாட் லிஸ்ட் அப்படின்னு பிரிக்கணும். இந்த ஹாட் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், அண்ட் உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கள இந்த ஹாட் லிஸ்ட்ல நீங்க பிரிக்கணும். 2வது வார்ம் லிஸ்ட், அதாவது உங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள், அதாவது அதிகமா கான்டாக்ட் இல்லாத பட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், இவங்கள தான் வார்ம் லிஸ்ட்ல வைக்கணும். 3வது கோல்டு லிஸ்ட்ன்றது உங்களுக்கு இதுக்கு முன்ன பின்ன பார்க்காதவங்களுடைய நம்பர்ஸ் கிடைச்சதுன்னா, சோஷியல் மீடியா மூலியமா, ஃபேஸ்புக் மூலியமாவோ இல்ல ட்விட்டர் மூலியமாவோ இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ எப்படியோ உங்களுக்கு ஒருத்தருடைய நம்பர் கிடைக்குது. அந்த நம்பர்ஸ், அந்த கான்டாக்ட்ஸ், அந்த பேரையும் நம்பரையும் நீங்க கோல்ட் லிஸ்ட்ல வைக்கணும். இப்போ முதல்ல இன்விடேஷன், நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே. இன்விடேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி 2-3 விஷயத்தை உங்களுக்கு தெளிவா சொல்ல நான் விருப்பப்பட்டுக்கிறேன். எந்த காரணத்து கொண்டும் நீங்க இன்வைட் பண்ணும்போது பிரசன்டேஷன் கொடுக்க கூடாது. நீங்க பண்ண போறது இன்விடேஷன், பிரசன்டேஷன் கிடையாது. நீங்க இன்வைட் பண்ணும்போது த்ரூ போன் நீங்க பிரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க போன் பண்ணா கூட உங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் உங்க போனை எடுக்க மாட்டாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, இன்விடேஷன் மேக்சிமம் நீங்க போன்ல கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன் நேர்ல கொடுக்கறத நீங்க தவிர்த்துக்கோங்கன்னு சொல்றேன்னா, நீங்க நேர்ல உங்க நண்பர்களை பார்த்து இன்வைட் பண்ணும்போது என்ன விஷயம்னு கேட்பாங்க. நீங்க ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில ஆளாயிடுவீங்க பிரசன்டேஷன் கொடுக்கிறதுக்கு. நீங்க புதுசா இருந்தீங்கன்னா நீங்களே ஒரு 80% தான் உங்களுடைய லீடர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நீங்க ஒரு 60% தான் அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க ஒரு 40% தான் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் ஒரு 20% தான் புரிஞ்சுப்பாங்க. 20% புரிஞ்சுக்கிட்டு ஓகே நானும் உங்க கூட இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றேன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. அதனால மேக்சிமம் நேர்ல இன்வைட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க போன்ல இன்வைட் பண்ணுங்க. 3வது, 2 நிமிஷத்துக்கு மேல உங்க இன்விடேஷன் இருக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, கேஷுவலா இருக்கணும் உங்களுடைய பிரசன்டேஷன். ரொம்ப ஃபார்மலா இருக்க கூடாது. எப்பவும் நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படிதான் இருக்கணும் உங்களுடைய இன்விடேஷன். இந்த 4 விஷயத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ஹாட் லிஸ்ட், உங்களுடைய நெருங்கின சொந்தக்காரங்க, நெருங்கின நண்பர்கள், அவங்களுக்கு நீங்க இப்போ
இன்வைட் பண்ண போறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க ஆன்லைன் பிரசன்டேஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு இன்வைட் பண்ணாலும் சரி, 1-to-1 பிரசன்டேஷனுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு இன்வைட் பண்ணாலும் சரி, இல்ல மாஸ் பிரசன்டேஷன் ஒரு பெரிய ஈவென்ட்ல உட்கார வச்சு உங்களுடைய கெஸ்ட் பிரசன்டேஷனை அட்டெண்ட் பண்ண வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் எந்த இன்விடேஷனா இருந்தாலும் 2 நிமிஷத்துக்கு மேல போக கூடாது. சோ ஹாட் லிஸ்ட், உங்களுடைய நெருங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்கள இன்வைட் பண்ணும்போது நீங்க போன் எடுக்கிறீங்க. உதாரணத்துக்கு போன் எடுத்து உங்களுடைய நெருங்கின ஒரு மாமா கிட்ட, உங்களுடைய அங்கிள் கிட்ட பேசுறீங்க. போன்ல, மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வியாபாரம்லாம் எப்படி இருக்கு, உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கேஷுவலா பேசிட்டு, மாமா நான் ஒரு பிரான்ச்சைசி பிசினஸ் எடுத்திருக்கேன், டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன், பிரான்ச்சைசி பிசினஸ் உடைய டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லுங்க. எந்த காரணத்து கொண்டும் நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல MLM இல்ல டைரக்ட் செல்லிங் அப்படின்றத நீங்க இன்வைட் பண்ணும்போது யூஸ் பண்றத தவிர்த்துக்கோங்க. காரணம், இன்னைக்கு பல கம்பெனிங்க இந்த இண்டஸ்ட்ரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க தப்பா யூஸ் பண்றதுனால, தப்பா பண்றதுனால பலருக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இந்த இண்டஸ்ட்ரி மேல இருக்கு. ஆனா அது மாறிக்கிட்டு இருக்கு. 2016ல இந்தியன் கவர்மெண்ட் இந்த இண்டஸ்ட்ரியை ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ இந்த ஸ்மால் டைம் கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் டவுன் ஆயிட்டு வராங்க. நல்ல தரமான கவர்மெண்டால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட கம்பெனிஸ் தான் இனிமேல் இருக்கும். அதனால மாறிக்கிட்டு இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் சீக்கிரம் வரும். நீங்க அதனால வருத்தப்படாதீங்க. அதாவது ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்க போகும்போது ஒரு சூழ்நிலை வரும். மாப்பிள்ளை டாக்டரா, ரிஜெக்டட். மாப்பிள்ளை அட்வொகேட்டா, ரிஜெக்டட். மாப்பிள்ள நெட்வொர்க்கரா, ஓகே என் பொண்ணு அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ற ஒரு சூழ்நிலை சீக்கிரம் வரும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, தயங்கப்படாதீங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை நம்ம அதை அந்த இன்வைட் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ நான் ஒரு பிரான்ச்சைசி மாடல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெட்வொர்க்கிங் இஸ் ஆல் அபவுட் பிரான்ச்சைசி. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்ச்சைசி மாடல் பிசினஸ் உடைய கம்பெனியுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன். அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுடைய டைம் எனக்கு கொஞ்சம் வேணும். எப்ப மீட் பண்ணலாம்? give them choice to choose. அதாவது காலையில மீட் பண்ணலாமா இல்ல சாயந்தரம் மீட் பண்ணலாமா, இன்னைக்கு மீட் பண்ணலாமா இல்ல நாளைக்கு மீட் பண்ணலாமா, இப்படி நீங்க சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுவாங்க. எப்ப மீட் பண்ணலாம்னு நீங்க கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் நான் ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன் அப்படின்னு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்டே கிடைக்காது. give them choice to choose. இது நம்பர் 1. உங்க க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க தான் கரெக்டா அட்வைஸ் கொடுப்பீங்க. அதனாலதான் உங்ககிட்ட நான் முதல்ல உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ற வார்த்தையை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல நேச்சுரலா பண்ணுங்க. ரொம்ப ஃபார்மலா பண்ணாதீங்க. கேஷுவலா இன்வைட் பண்ணுங்க. ரெண்டாவது, வார்ம் லிஸ்ட். அதாவது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தூரத்து உறவினர்கள், உங்களுடைய சப்ளையர்ஸ், உங்களுடைய கஸ்டமர்ஸ் இவங்களை இன்வைட் பண்ணும்போதும் இதே ஃபார்முலா தான். கீப் இட் வெரி ஷார்ட் அண்ட் சிம்பிள். 2 நிமிஷம் தான். போன்ல இன்வைட் பண்றீங்க, சார் எப்படி இருக்கீங்க. உதாரணத்துக்கு ராஜா அப்படின்றவர்கிட்ட நீங்க பேசுறதா இருந்தா இந்த சார் என்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணணும். ராஜா சார் எப்படி இருக்கீங்க, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு, இல்லனா உங்க ஜாப் எப்படி போயிட்டு இருக்கு, ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு, ராஜா சார் நான் ஒரு பிரான்ச்சைசி மாடியூல் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன், அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், எப்ப நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு கம் டு தி பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். நீங்க ஷார்ட் அண்ட் சிம்பிளா வச்சாதான் அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். சில ப்ராஸ்பெக்ட்ஸ் வருவாங்க உங்களுடைய மீட்டிங்க்கு, ஈவெண்ட்டுக்கு. சில ப்ராஸ்பெக்ட் வரமாட்டாங்க. நீங்க அவங்கள போய் மீட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்படி வரலன்னா அவங்கள விட்டுறாதீங்க. நீங்க அவங்கள போய் மீட் பண்ணுங்க. ஸோ மொத்தம் நம்ம கம்பெனியோடைய ப்ராடக்ட்டை பத்தியும் நம்ம கம்பெனியோடைய பிசினஸை பத்தியும் நம்ம ப்ராஸ்பெக்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ மூணாவது ரொம்ப முக்கியமானது கோல்ட் லிஸ்ட். அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, நெட்வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட், அதாவது ஹாட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா 50% கன்வர்ஷன் இருக்கும். வார்ம் லிஸ்ட் பாத்தீங்கன்னா 30% கன்வர்ஷன் இருக்கும். கோல்டு லிஸ்ட் பாத்தீங்கன்னா 20% கன்வர்ஷன் இருக்கும். அதனால எல்லா லிஸ்ட்லயும் எல்லாருமே கன்வெர்ட் ஆவாங்க.
பட் நீங்க கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் போட்டீங்கன்னா. ஸோ கோல்ட் லிஸ்ட்ன்றது நம்மளுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட நீங்க பேசும்போது நீங்க அதே மாதிரி தான். உதாரணத்துக்கு ரவின்னு ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாது, ஃபேஸ்புக்கில் அவர் பேரையும் நம்பரையும் நீங்க எடுத்திருக்கீங்க. அவர்கிட்ட நீங்க பேசும்போது ஹலோ மிஸ்டர் ரவி எப்படி இருக்கீங்க, என்னுடைய பேர் நபீல், நான் உங்க நம்பர் ஃபேஸ்புக்கில் பார்த்து எடுத்தேன், நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன், இந்த பிசினஸ் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன், அதை பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நான் உங்க இடத்துக்கு வரேன், இல்லை நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்க மீட்டிங் வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணுங்க. இல்லை நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா ஓகே நோ ப்ராப்ளம், நான் கம்பெனியோடைய ப்ரொஃபைலு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். இது இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரா அப்படின்னு கேளுங்க. முதல் கட்டமா கம்பெனியோடைய ப்ரொஃபைலை பத்தியும் கம்பெனியோடைய ப்ராடக்டை பத்தியும் நீங்க அவங்களுக்கு அமுச்சு விடுங்க. மெயில் மூலியமாவோ இல்ல வாட்ஸ்அப் மூலியமாவோ அமுச்சு விடுங்க. பிளானை நீங்க இப்ப காட்டாதீங்க, பிளானை நேர்ல மட்டும்தான் காட்டணும். இல்லனா ஆன்லைன்லயோ இல்ல 1-to-1 இல்ல மாஸ் பிரசன்டேஷன்லயோ. ஸோ ஆக மொத்தம் நீங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிரசன்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல உங்களை தூரத்து சொந்தக்காரங்க, ஒரு அதிகம் டெய்லி பேசிஸ்ல பார்க்காத நண்பர்கள், இல்ல உங்களுடைய அன்னோன் கான்டாக்ட்ஸ் யாரா இருந்தாலும் இன்விடேஷன் 2 நிமிஷத்துக்கு மேல போகக்கூடாது. நேச்சுரலா இருக்கணும், நார்மலா இருக்கணும், ஃபார்மலா இருக்கக்கூடாது. மூணாவது, எந்த காரணத்து கொண்டும் பிசினஸ் பிரசன்டேஷனை இன்விடேஷன்ல கொடுக்க கூடாது. நீங்க இன்வைட் பண்ணும்போது பிசினஸ் பத்தி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 99% நீங்க ஃபோன் பண்ணா கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ சீக்கிரம் மூணாவது பில்லர், அதாவது எஃபெக்டிவா எப்படி பிரசன்டேஷன் கொடுக்கறதுன்ற வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.